இந்த அவுட்புட் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்துட்டு டிசைட் பண்ணும். என்னென்ன அவுட்புட் சொல்லணுங்கிறத பேராமீட்டருங்கிறது வந்து டேட்டா, அதாவது ஒரு நாலேஜ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட நாலேஜ் தான் பேராமீட்டர். பேராமீட்டருக்குள்ள போயிட்டோம்னா நியூரல் நெட்வொர்க் பொறுத்து தான். நியூரல் நெட்வொர்க்ல நிறைய நியூரல் நெட்வொர்க் இருக்கு. இந்த பேராமீட்டர் அதுக்குள்ள அது வந்து டோக்கனைசேஷன்ல பார்க்கலாம். அது வந்து டோக்கனைசேஷன்ல ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அவுட்புட் நம்மளுக்கு எப்படி தரணுங்கிறத டிசைட் பண்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்ப புரிஞ்சிருக்கும். ஓகே. செகண்ட் வந்துட்டு மல்டி மாடல் டீப்சீக்கை ஏன் சொல்றோம்னா, ஒரு மல்டி மாடல்ங்கிறது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுல, டெக்ஸ்ட் செக்டர்ல டீப்சீக்ங்கிறது ஒரு மல்டி மாடல். ஓகேவா? இந்த மல்டி மாடல் ஏன் சொல்றோம்னா, டீப்சீக் ரிசர்ச் லேபுங்கிறது வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஏஐனால பில்டு பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச் லேப். ஓகேவா? இதுக்கு தான் டெக்ஸ்ட் பேஸ்டு மல்டி மாடல் தான் சொல்லணும். மல்டி மாடல் வேற டீப்சீக் வந்து ஒரு மல்டி மாடல் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு டீப்சீக்கோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடலா இருக்கட்டும், அதுக்கு பிறகு அந்த ஆர்கிடெக்சரல் அப்டேட், அதாவது V2 இருக்கட்டும், அதுக்கு பிறகு V3 இருக்கட்டும், மிஷின் லாங்குவேஜா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு மல்டி மாடல். கோடர், டிசிகோட கோடரா இருக்கட்டும், கொடுக்குற இன்புட்டை எந்தெந்த மாடல்ஸ் எல்லாம் போயிட்டு அவுட்புட் வாங்கிட்டு வரணுங்கிறத டிசைட் பண்ணும். இதுதான் மல்டி மாடல். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு மல்டி மாடல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆப்பிள் நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கறோம் வைங்களேன், அது அவுட்புட்டா எப்படி நமக்கு தருது? ஆப்பிள்ங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்து நமக்கு கேட்கறோம்னா, ஆப்பிள்ங்கிறது ஒரு போன் மட்டும் தான் நம்மளுக்கு இது வரைக்குமே கொஞ்சம் அதிகமா டிஸ்பிளே ஆனது. நம்மளுக்கு அதிகமா மார்க்கெட்டிங் பண்ணப்பட்டது, நமக்கு நாலேஜ் இருக்கிறது போன் தான். ஆல்சோ வாட்சஸ் இருக்கு, லேப்டாப்ஸ் இருக்கு, அதர் ப்ராடக்ட் நிறையவே இருக்கு. இல்ல